திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இப்போ 2025 பலாபலன்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து கும்பம் மீனம் இந்த 2 ராசிக்குண்டான பலாபலன்கள் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான பலாபலன்கள் எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க. இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்கள் நான் சொல்லிட்டேன். 16ஆம் தேதி ஆரம்பிச்சது கார்த்திகை. இப்போ லேட் ஆகிடுச்சு, நான் பரவாயில்ல இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டான பலன் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர். ஏன்னா எப்போவுமே நிறைய யூடியூப் சேனலில் கொடுப்போம், இப்போ அப்படி கிடையாது. நம்ம முருகாசேஸில் பிரத்யேகமாக ஒவ்வொன்றும் நம்ம கொடுத்துட்டுருக்கங்காட்டி சரி, இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி ஏற்கனவே முடிஞ்சு, 19ஆம் தேதி முடிஞ்சு. 29ஆம் தேதி மாத சிவராத்திரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 28 பார்த்திங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை பிரதோஷமாக இருந்துட்டுருக்கு. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த 30ஆம் தேதி அமாவாசை, சனிக்கிழமை நாளில் அமாவாசை 30ஆம் தேதி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த கார்த்திகை மாதத்தில். கார்த்திகை மாதத்தில் வேறு என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 30 அமாவாசை சொல்லிட்டேன். 15 ஞாயிற்றுக்கிழமை 15th சண்டே பௌர்ணமி இருக்குது. இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி, உங்களுக்கு தெரியும். இந்த பௌர்ணமி பார்த்துட்டிங்கன்னா பஞ்சராத்திரி தீபம் இருந்துருக்கு. அதே மாதிரி பௌர்ணமிக்கு நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடியது இந்த கார்த்திகை மாதத்தில் தீபந்தான் ரொம்ப முக்கியம். இந்த தீபத்துக்கு ரொம்ப மகத்துவமும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 5ஆம் தேதி வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரம், ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். 11ஆம் தேதி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏகாதசி புதன்கிழமை வந்துடுது. 6ஆம் தேதி சஷ்டி, ரொம்ப விசேஷம். 18ஆம் தேதி, இந்த 18ஆம் தேதி நமக்கு வரும்பொழுதே நம்மளுக்கு கார்த்திகை முடிஞ்சு மார்கழி மாதம் வந்துடுது. அது மார்கழி மாதத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்ப்போம். சதுர்த்தி 5ஆம் தேதி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வியாழக்கிழமை நாள் வந்திருக்கு. ஆக இந்த விசேஷங்கள்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. கார்த்திகை மாதம் பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்படி இருக்கும், என்னுடைய பலன்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், கார்த்திகை மாதம் பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய மாதம். கார்த்திகை திங்கக்கிழமை சோமவார விரதம் சிவபெருமானுக்கு விரதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். கார்த்திகையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப விசேஷம். கார்த்திகை தீபம் தேதி 1லேருந்து ஆரம்பித்து வாசலில் தீபம் வைப்பாங்க, கோலத்தில் தீபம் வைப்பாங்க, சாமி ரூமுக்கு முன்னாடி தீபம். தீபத்தப்போ சில பேர் அந்த 3 நாட்கள் மட்டும் தீபத்தப்போ வைப்பாங்க. அகண்டா தீபம்னு சொல்லுவாங்க. வீட்டில் இந்த 1 மாதம் தீபம் அணையாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. ஆக இந்த கார்த்திகையில் இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? கார்த்திகை மாதத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தடங்கள் இருக்கும். ஆனால் தடங்கள்லேருந்து காரியம்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. என்ன பண்ணுறதுனால முடியலன்னு சொல்லியே பல காரியத்தை ஜெயிச்சு வந்துடுவீங்க. சில பேர் பேசுறதுலாம் உங்களுக்கு பிடிக்கும், சில பேர் பேசுறது பிடிக்காது. என்னோடய கேரக்டர் இது கிடையாது, ஆனாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது, ஆனால் ஏமாந்துட்டுலாம் போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடியதை நம்ம கார்த்திகை மாதத்துக்கு உண்டான பலாபலன்களை நம்ம பார்க்க முடியுது. இந்த கார்த்திகை மாதத்தில் முடிஞ்சால் இந்த மாதத்தில் போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள்லாம் அடுத்த மாதத்துக்கு இந்த மாதம் பிளான் பண்ணி வைப்பீங்க, இந்த மாதத்துக்கு பிளான் பண்ணி வைக்கக்கூடியதாக இருக்கும். சில தடங்கள், சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்பப்போ யோசிக்கும் போது ஐயோ எனக்கு தலையே சுற்றுதே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணும். மேஷராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களே, திருமண காரியம் ஏதாவது இருந்தால் இந்த மாதம் பேசுகிறது ரொம்ப நல்ல பலன் இருக்கும். பேசக்கூடிய காரியம் சக்ஸஸ் ஆகும். பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதில் ரொம்ப ஒத்து போகும். அதேமாதிரி புது நபர்கள்லாம் அறிமுகமாவாங்க. உங்களை சார்ந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் அறிமுகமாவாங்க. பிறர் பிஸ்னஸ் அறிமுகமாகி அவங்க நான் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்று பண்ணலாமான்னா அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த காரியத்தை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ரொம்ப வயசானவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபராசி என்பது இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் பூஜையெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலம் வேலை வாய்ப்புக்கு உண்டான காலம். ஒரு வேலை இடத்துல சட்டு நடக்கும். கடன் கொடுக்கறது வாங்கிறது, இந்த பணம் சம்மந்தமான விஷயத்தை நினச்சா அப்படியே தலை சுற்று வருது சார். ஆனால் வருது, செலவாயிடுது.
அப்படிங்கிற மாதிரி இருக்கும், தங்களையேங்கிற ஒரு கவலை இருக்கும். ஒரு சில நபர்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து இனிமேல் விட்டெல்லாம் கொடுத்து போகக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும், அவங்க வந்தால் வட்டும் வராட்டி போட்டுங்கிறதுல ரொம்ப தெள்ள தெளிவாக இருப்பீங்க. கோச்சிட்டு எந்த காரியம் நடக்கலை, எப்படியே தாஜாப்படுத்த காரியத்தை சாதிச்சிருவீங்க. வேலை ஆட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், ஏதேனும் லோன் கட்டுறதுல மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே சமயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி நேயருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே போன்று இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும், அற்புதமான வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப இனிமையான ஒரு விஷயம் நடக்கும். இடமாற்றமெல்லாம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்தி. சில விஷயங்கள்லாம் கட்டும்போது, வீடு கட்டும்போது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார், நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது சார்னு கண்ணி விட்டு அழுவேன். ஆனால் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது சந்தோஷப்படுவீங்கள, அந்த மாதிரி ஒரு ஆனந்தமும் இருக்கும். நிறைய விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றி யோசிப்பீங்க, தாயாரை பற்றி யோசிப்பீங்க, படித்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த அலுமினி மீட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நாள் வரல எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, இப்போ அவங்கள தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். பணம் எப்போ சார் வரும், எனக்கு சேமிப்பு ஆகுமா, பிஸ்னஸ்க்காக ஒரு பணம் எதிர்பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி நிறைய இந்த மாதத்தில் நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். நிறையா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். டூர்ஸ் ட்ராவல்ஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்குள்ளான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். வீட்டில் அப்பா அம்மாவுக்குள்ளே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் பார்த்து ஆஹா நம்ம லைஃப்பில் இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும். சிம்மராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அலைச்சல் நிறையா இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருக்கும். வழக்கு பிரச்சனைலாம் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனையில் கலந்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. விளையாட்டு போக்கில் செஞ்சோம் அப்படின்னா அது வினையாக முடியாதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சு ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், பேசிடாதீங்க, லிசன் பண்ணுங்கள், அதுவே ஒரு பெரிய ஸ்கில். யார் யாரோட குணாதிசயம் எப்படின்னு தெரியும். இந்த மாதத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரும். ரொம்ப அருமையான சில யோசனைகள்லாம் சமயோஜன நல்ல முன்னேற்றம் தரும். பண வரவுகள் உண்டு. குடும்பத்தில் நீங்கள் உட்காந்து டிசிஷன் எடுப்பே கரெக்டாக இருக்கும். இந்த மாதத்தில் அது மாதிரி சேமிக்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதம் ரொம்ப நன்னாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே எல்லாம் எங்கிட்ட தான் கடைசியில், சரி பரவாயில்ல விட்டு நான் ஜெயிக்கிறேன், பார்த்துக்கலாம், கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு விட்டுறாதீங்க, சக்ஸஸ் பண்ணி மிகப்பெரிய நபர்கள் பழக்கமாக வாங்க, அது உங்களுக்கு சாதகமாக முடியும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. போட்டி போட்டவங்க உங்கள்கிட்ட ஜெயிக்க மாட்டாங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. விருச்சிக ராசி வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இந்த மாதம் நிறையா இருக்கும். என்னடா அது நான் டைம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், இப்போ எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில வருத்தமெல்லாம் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் நல்ல பிரயாணமாக மாறும். மறதி நிறையா இருக்கும். இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீசக்கர வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு லாபங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வேன். ஆரோக்கிய விஷயம் நல்ல சிறப்பாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரும். சில முறைகள்லாம் நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க, மற்றவா கேட்டால் சரி கேட்காட்டியும் சரி, நம்ம நடக்கிறத பாட்டுக்கு நடக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்து செயல்படுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். நிறைய முயற்சி செஞ்சு சில விஷயங்களில் யோசிப்பீங்க, அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே சமயத்தில் முக்கிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். நல்ல முன்னேற்றம் உண்டு. அதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிருந்தா நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதிச்சிருவீங்க. இருந்தாலும் சில பதவிக்காக, சில பொருளுக்காக, சில பணத்திற்காக கொஞ்சம் வெயிட்டிங் இருந்துட்டு இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் அம்பன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நிறையா இருக்கும். புதுசாக கற்றுக்கிறதுக்கு நிறையா வரும். டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிற கவலைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களை அறியாமையே ஒரு சில காரியங்கள்லாம் நல்லபடியாக பண்ணுவீங்க. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு திருப்தியை கொடுக்கும். முன்னோர்கள் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் மீனராசி வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கார்த்திகை மாதம் திருக்கொண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதம் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன்.
எல்லாமே வெற்றி பெறும். இந்த ஆறுபடை யாத்திரை, வெற்றிவேல் யாத்திரை ஜனவரி 23 to 26 இருக்குது. 6 விதமான சக்தியை உணரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். அது மாதிரி யூரோப் டூர், ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம், அங்கே இருக்கக்கூடிய சில கோயில்கள், அங்கே இருக்கக்கூடிய இடங்கள், நீங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரங்கள். ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.